ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக பரவிட்டு இருக்க ஒரே வீடியோ என்னன்னா, பார்வதியோடைய அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க போனது மட்டும் இல்லை, பார்வதியும் கமருதினியும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி செம்ம அடி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பரவலாக பரவிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் பொய்யான விஷயம் ஒன்று பரவிட்டு வருது. இதை யாரும் நம்பாதீங்க. இன்னும் பார்வதி அம்மா வீட்டுக்குள்ளேயே போகல. இதை யாரோ சில விஷமிகள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கிறிஸ்மஸ் அன்னைக்கு உள்ள அனுப்புறாங்களா இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உள்ள அனுப்புறாங்களான்ட்டு பிக் பாஸ் தான் முடிவு எடுக்கணும். அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்வதியை கன்னத்துல பலார்பலான்னு அரைஞ்சாங்க. கமருதினை செம டோஸ் விட்டாங்க. அப்படியே இப்படின்ட்டு கதை விட்டுன்னு திரையிறானுங்க. எனக்கு என்னமோ பார்வதி அம்மா வந்தாங்கன்னா அந்த மேட்டரை பத்தியே பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சப்புன்னு போக போகுது. பார்வதி அவங்க அம்மா வர்றதுக்காக காத்துன்னு இருக்காங்களோ இல்லையோ, ஆனா தமிழ்நாடே காத்துன்னு இருக்குது பார்வதி அம்மாக்காக. பார்வதி அம்மா பார்வதியை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. என் பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் அவ நல்லா யோசிச்சு தீர முடிவு எடுப்பா. அவ மனசுல என்ன தோணுதோ அதை செய்யட்டும். அவ எது செய்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கல்லூரி பேராசிரியர். அவங்க நேஷனல் டிவில எப்படி நடந்துக்கணும்ட்டு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பல கல்லூரி மாணவர்களை பார்த்தவங்க. அவங்க சபா நாகரிகம் நல்லா அறிஞ்சவங்க. அவங்க மக்கள் நினைப்பதை போல பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா உள்ள ஒன்றும் நடக்காது. என்ன இந்த விஜய் டிவி பிக் பாஸ் டீம் முன்னாடியே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படி இவங்க நடந்தாதான் உண்டு. அது கூட தெரிஞ்சிடும் அவங்க நடிக்கிறாங்களா இல்லை ரியாலிட்டியா பேசுறாங்களா அப்படின்ட்டு அவங்க பேச்சிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் திவ்யாவோட அப்பாவும் வந்திருப்பாங்க. அவங்களும் இயல்பாவே பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணை திட்டினோடனே அவங்க கோவத்தை கொஞ்சம் லைட்டா காட்டின மாதிரி இருந்தது பார்வதி கிட்ட. ஸோ திவ்யா அம்மாவை பார்த்த உடனேவே அவங்க டிவி உண்டு, சமையல் அறை உண்டு, வெளி உலகம் தெரியாத அம்மாவாக இருப்பது போல எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி அம்மாக்கள்லாம் கண்டிப்பா தன் மகளை யாராவது ஏதாவது சொல்லிட்டா, கேமரா இருந்தான்னா சப நாகரிகமா இருந்தான்னா அவங்களுடைய ரியல் கோவத்தை காட்டத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் திவ்யா அம்மாவும் தன்னுடைய கோவத்தை லைட்டா வெளிப்படுத்தினாங்க. இதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போதைக்கு திவ்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிளேயரா பிக் பாஸ் ஹவுஸ்ல வளர்ந்துன்னு இருக்காங்க. டாப் 5ல கண்டிப்பா திவ்யா அவர்கள் இருப்பாங்க. இப்ப நடக்கிற இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் கூட போன சீசனும் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா இந்த சீசன்ல படு மோசமா இருக்கு. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு பாக்குற மாதிரியே இல்ல. ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது. எல்லா ஹவுஸ் மேட்ஸும் சேர்ந்து பயங்கரமா கண்டென்ட் கொடுப்பாங்க. இங்க ஆளுக்கு ஒரு மூலையில போயிட்டு ஏதோ துக்க வீட்டுக்கு வந்த மாதிரி போய் மூளைக்கு படுத்துக்கிறாங்க, உக்காந்துக்கிறாங்க. பிக் பாஸ் கண்டென்ட்டை குடுங்கயான்னு கேட்டு இப்ப எதுவும் சொல்றது கிடையாது. இந்த சீசன் இப்பவே முடிச்சாலே போதும். டிக்கெட் டு ஃபினாலே கூட வைக்க வேணாம். இருக்கிறவங்களை அப்படியே டைரக்டா ஃபைனலுக்கு அனுப்பி மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுங்கடா, நம்ம 80 நாள்லயே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு பிக் பாஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் கனி அவர்கள் இருப்பாங்க. மற்றபடி இந்த வாரம் அமித் இல்ல சுபிக்ஷா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை தூக்கிடுவாங்க. டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போகுது கமருதீன் தான். பிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுத்தாங்கன்னா கமருதீன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அங்க கண்டிப்பா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போகுது கமருதீனா தான் இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன். பார்வதி பாத்தீங்கன்னா கடைசியில பணப்பெட்டியை எடுத்துக்கின்னு போக தான் போறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா அவங்க அம்மா கூட அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கண்டிப்பா நீ டைட்டில் அடிக்க மாட்ட, அட்லீஸ்ட் பணப்பெட்டியாவது எடுத்துன்னு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வகையில அவங்க அம்மா போன பிறகு பார்வதி பணப்பெட்டியை எடுக்கிறதுலே தான் முயற்சியா இருப்பாங்க. நீங்க பாருங்க. மக்களே உங்க கருத்துல சொல்லுங்க. விஜய் பார்வதி அவங்க அம்மா வந்தவனே கண்டிப்பா அவங்க ஆட்டம் மாறுமா, இல்ல டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் போவாங்களா, இல்ல பணப்பெட்டியை எடுத்துக்கின்னு ஜாலியா பிக் பாஸ் ஹவுஸை விட்டு போவாங்களான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.